வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. நேற்று ஒரு போஸ்ட் பா ரஞ்சித் அண்ணா போடுறாரு. அதை பார்க்கும்போது பேரதிர்ச்சியாக இருந்தது. இதுக்கு முன்னாடியும் அண்ணனோட நிலைப்பாடுகள் ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு நட்பு முரணாக இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்ம சில கேள்விகளோட கடந்து வந்திருந்திருப்போம். இன்க்ளூடிங் ஷாலின் மரியா போன்ற ஹாஃப் பாயிலையே நீங்கள் தொடர்ந்து மேடை ஏற்றுறீங்க, அவங்களுடைய புரிதல் பாருங்கள், அவங்க யாரோடைய மேடையிலலாம் ஏறி இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பேசி போமே தவிர, அண்ணன் என்றைக்குமே நமக்கு வியப்புக்குரிய மனிதராக தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த சினிமா துறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பா ரஞ்சித் அண்ணா அதுக்கப்புறம் ஒரு சில டைரக்டர்ஸ் மூலமாக தான் அந்த ஒரு டைமென்ஷனான ஒரு வியூ படங்களை நம்மளால் பார்க்கவே முடிஞ்சிச்சு. இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஒரு படங்கள் இல்லை குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய படங்களையே நம்ம பார்த்துட்டு இருந்தபோது இந்த மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான டைமென்ஷனில் உள்ள படங்கள், நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வழிகளை சொல்லக்கூடிய படங்கள் அப்படின்னு திரைத்துறையில் காமிச்சு அதை சக்ஸஸும் ஆக முடியும் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு சில டிரெக்டர்ஸில் பா ரஞ்சித் அண்ணாக்கு தான் முதலிடம். அவர் தான் முதல்ல கொண்டு வந்தார். அவர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த டிரெக்டர்ஸ் தான் மற்றவங்களாக இருக்கக்கூடும். இப்படியாப்பட்ட ஒரு அண்ணன் பா ரஞ்சித் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில சமயங்களில் அவருடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது, அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருத்தம் அழித்து கொண்டே இருந்தாலும் இந்த பர்டிகுலர் போஸ்ட் அப்படிங்கிறது பேரதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய துணைவியார் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த வாட்டி தேர்தலில் நிற்கிறாங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான், பாராட்டத்தற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்க யாருடன் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அதிர்ச்சி. அதிமுகவுடன் கூட்டணி, அதுவும் அதிமுகவுடைய சின்னத்திலே நிற்கிறாங்க. அதை பாராட்டி சீராட்டி அண்ணன் ஒரு போஸ்ட் போடுறாரு. இப்போ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கொலைக்கும் கோர்ட்டுக்கு போகாமல் தேர்தல் தான் நியாயம் சொல்லும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும்? எனக்கு அதுதான் அங்கே புரியவே இல்லை அண்ணனிடம். அப்படி நம்ம ஒவ்வொரு கொலைக்கும் கோர்ட்டுக்கிட்ட போகாமல் தேர்தல் தான் நியாயம் சொல்லும் அப்படின்னு நம்ம முடிவெடுக்க ஆரம்பித்தா ஒரு மாதத்துக்கு ஒரு தேர்தல் வர வேண்டியிருக்கும் இல்லையா? அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணினா இங்கே அதிமுக சீட்டை முடிவு பண்ணும். ஆனால் இங்கே யார் சீட்டை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா பிஜேபி முடிவு பண்ணுது. யார் யாருடன் கூட்டணி வைக்கணும், யார் யாருடன் கூட்டணி வைக்கக்கூடாது, யாருக்கு சீட்டு கொடுக்க போகிறோம், யாருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது யாராக இருக்காங்க அப்படின்னா பிஜேபியாக இருக்காங்க. இப்போது அதிமுக பிஜேபி கூட ஒரு டாக்டிக்கலாக நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். ஐடியாலஜிக்கலாக நாங்கள் இந்த தடவை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு டாக்டிக்கலாக ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க, வெற்றி கூட்டணி அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் இங்கே ஸ்ட்ரக்சரல் கூட்டணியை கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதாவது அதிமுக தன்னை பிஜேபியுடன் அடமானம் வைத்து உள்ளது. பிஜேபி முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்க, இவங்க கோழையாக இருக்காங்க. அவங்கள இவங்க எப்படி பா ரஞ்சித் அண்ணா எடப்பாடி அவர்களை மனிதர் ஒரு புனிதராக கருதுறாரு. இல்லாட்டினா அந்த கட்சியை எப்படி தூய்மைவாத கட்சியாக நினைக்கிறாரு? இப்போது ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவுடைய மனைவிக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணா கொலை வழக்கில் நியாயம் கிடைக்கணும், அதனால் நான் அதிமுகவை சப்போர்ட் பண்ணுறேன், வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை அப்படின்னா மறுபடியும் கேட்குறேன், கொலைக்கு நீங்கள் நியாயத்தை கோர்ட்டில் தேடுவீங்களா இல்லை தேர்தலில் தேடுவீங்களா, தேர்தல் கட்சியிடம் தேடுவீங்களா? அப்படி கொலைக்கான நியாயத்தை நான் கோர்ட்லலாம் தேட மாட்டேன், தேர்தலில் தான் தேடுவேன் அப்படின்னா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய முகத்திரையை தொடர்ந்து கிழித்து கொண்டிருந்த சில நபர்களோட பேரை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற நபர்களோட பேர் தான். கௌரி லங்கேஷ், அதாவது பிரகாஷ் ராஜோடைய தோழி, அப்புறம் கல்புர்கி, நரேந்திர தாபுல்கராக இருக்கட்டும், கோவிந்த் பஞ்சாரி, இவங்களுடைய மரணத்துக்கு யாருக்கிட்ட நியாயம் கேட்க, இவங்க யாரு கூட நின்று எந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வைக்க, அதாவது இவங்களுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், இவங்களுக்கு கணவன்மார்கள், மனைவிமார்கள், குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய நியாயத்தை யார்கிட்ட போய் கேட்க, எந்த கட்சி இவங்களை எந்த தேர்தலில் நிற்க வைக்க போகுது, எந்த தேர்தல் மூலமாக இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸை நம்ம தோற்கடிக்க போகிறோம்? ஏன்னா இவங்க எல்லாமே ஸ்காலர்ஸ், ரைட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், பெரிய பெரிய எழுத்தாளர்களாக புரட்சியாளர்களாக இருந்தவங்க தான். அவங்க எழுத்துக்கள் மூலமாக அவங்க தொடர்ந்து பிஜேபியோட முகத்தை, ஆர்எஸ்எஸோட திரையை கிழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கொல்லப்பட்டாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சிலர்னா பில்கேஸ் பானு அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த குஜராத் படுகொலை, குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் நடக்குது. அதில் பில்கேஸ் பானுவோட குடும்பத்தில் இருந்த பல பேர் கொல்லப்படுறாங்க. இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. யாரால் கொல்லப்படுறாங்க? அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மாமா மச்சனாக பழகி கொண்டு இருந்த நபர்களால் கொல்லப்படுறாங்க. வயிற்றில் சிசுவோடு இருக்காங்க பில்கேஸ் பானு. அந்த சிசுவை வயிற்றை கிழித்து அந்த சிசுவை தூக்கி மலை மேலே வீசி கொல்றாங்க. இது மாதிரி நிறைய குழந்தைகள் இதே
மாதிரி நிறைய ப்ரெக்னென்ட் பெண்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அவங்க வீட்டில் கணவர்மார்கள் இல்லை மனைவிமார்கள் இல்லை குழந்தைங்கள்லாம் இல்லையா, அவங்களுக்கான நியாயத்தை எங்கேருந்து பெற்று தருவது? இப்போது அவங்க பக்கத்தில் இருந்து யோசிச்சு பாருங்க. பா ரஞ்சித் அண்ணாவோட இந்த ட்வீட் அவங்க பார்த்தா பா ரஞ்சித் அண்ணா அவங்களுக்கு யாராக தெரிவாங்க? எப்படியாப்பட்ட நபராக தெரிவாங்க? அவங்களுக்கான நியாயம் யார்கிட்ட கிடைக்க? இந்த அதிமுக இந்த பிஜேபி இங்கே வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்காம போயிடுமே. அப்போது கொலைக்கான நியாயத்தை கோர்ட்டில் தேடாமல் ஏன் எலெக்ஷனில் தேடுறீங்க பா ரஞ்சித் அண்ணா? இந்த பார்வையே வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நேற்று தான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன், உங்ககிட்ட நியாயமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஷாலின் மரியா போன்ற ஹாஃப் பாயில் ஏன் நீங்கள் வந்து மேடை ஏற்றுறீங்க அப்படின்னு இப்போ அந்த கேள்வியை தப்பாக கேட்டுட்டேனோன்னு எனக்கு தோணுது. 1997ஆம் ஆண்டு மும்பையில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் தான் அவர் வந்து ஒரு மில்லில் வேலை செய்கிறாரு. அந்த யூனியன் லீடராகவும் இருக்கிறார். அவருடைய பேர் என்னென்னா தத்தா சாமந்த் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து படுகொலை செய்ய போகிறார். அவருடைய கொலை அப்படிங்கிறது சில மர்மங்கள் நிறைந்த கொலையாக தான் இருக்குது. அவங்களுடைய மனைவி அந்த கொலைக்காக நியாயம் தேடி அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து கட்சியில் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அவங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் தான். அவங்களோட குடும்பமே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் சார்ந்த நபர்களாக தான் இருக்காங்க. அவங்க யாரால் தோற்கப்படுறாங்க தெரியுமா? தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்றால் சிவசேனா கட்சி மூலமாக தோற்கடிக்கப்படுகிறார். இந்த சிவசேனா கட்சி எப்பேற்பட்ட கட்சினா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறையா தடவை. ஜெய் பீம் காம்ரேட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி யூடியூப்பில் இருக்குது, பாருங்கன்னு. அது மூவி டைப்பில் உங்களுக்கு சப்டைட்டிலோட வரும். அதில் பிஜேபியோட சோஷியல் இன்ஜினியரிங்கை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அந்த சிவசேனா கட்சி வந்து அப்போது ஒரு நிலைப்பாடு எடுக்குது. அவங்க ஒரு 3 பேர் சேர்ந்து கூட்டணி அமைக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பேந்தர் அப்படிங்கிற தலித் மூமெண்ட்லேருந்து உருவாகிய, அதாவது தலித் மக்களின் எழுச்சியிலேருந்து உருவாகின ஒரு கட்சி சிவசேனாவும் கிட்டத்தட்ட ஒரு ஹிந்துத்துவா கட்சியா மாதிரியான ஒரு கட்சி தான். மொழிப்பற்று நிறைந்தவர்கள், ஆனால் அவங்களுமே சாஃப்ட் ஹிந்துத்துவா. அப்புறம் பிஜேபி. இவங்க 3 பேரும் கூட்டணி அமைக்கும் போது என்ன சொல்கிறாங்க? இது வந்து பீம் சக்தி சிவசக்தி கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்லோகனுமே அந்த காலத்தில் அதிபயங்கரமாக பரப்பப்பட்ட ஒரு ஸ்லோகன் அந்த ஜெய் பீம் காம்ரேட் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரிலையும் வரும். அதாவது பீம் சக்தி அப்படின்னு அவங்க சொல்கிறது அம்பேத்கர் கூட்டணியும், சிவசக்தி அப்படிங்கிறது மும்பை அப்படின்னா வந்து சிவாஜி இல்லையா, அந்த கூட்டணி. இது மாபெரும் கூட்டணி அப்படின்னு. ஆனால் அது ஒரு கட்சி சந்தர்ப்பவாத கூட்டணி. அதனால தான் அந்த கூட்டணி வந்து பெருசாக வந்து நிலைத்து நிற்கலை. மிக முக்கியமாக அதில் இருந்த அந்த தலித் கட்சியான பிளாக் பேந்தர் கட்சி இன்னைக்கு என்ன ஆச்சு? என்னப்பா ஆச்சு? அப்படி ஒரு கட்சி இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அழிந்து கொண்டு இருக்குது. இப்போது பீகாரில் என்ன நடந்துச்சு? என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நிதிஷ்குமாரை தூக்கிட்டு பிஜேபியிலேருந்து ஒருத்தர் சிஎம் ஆக போகிறாரு அப்படிங்கிற நிலைப்பாடு போயிட்டுருக்கு. இதுதான் இன்னுமே வந்து அதிமுக ஜெயித்தாலும் பிஜேபி அப்படி தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பேக்டோர் மூலமாக உள்ளே வரும். யாரையாவது சிஎம் ஆக்குவாங்க பிஜேபியில் இருந்துட்டு. எடப்பாடியெல்லாம் கிக் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது காலால் எத்தி உதைத்து தள்ளி விட்டு போயிட்டுருப்பாங்க, கிரீஸ் டப்பா மாதிரி. அவங்க கூட இவங்க போய் கூட்டணியில் இருக்காங்க. அந்த நிலைப்பாடை நீங்கள் சரி அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லி போடுறீங்களே, உங்களோட நிலைப்பாடு என்ன? இப்போ நான் அந்த தத்தா சாமந்த் அவங்களோட கேஸ்க்கே வரேன். அவங்களோட மனைவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா அவங்க எலெக்ஷனில் நின்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அவங்க நின்னாங்க. சிவசேனா கட்சி தான் அவங்கள தோற்கடிக்குது. மக்கள் அவங்களுக்கு எலெக்ஷன் மூலமாக தீர்வு கொடுத்துடணும், அவங்களுக்கு நியாயம் கிடைச்சிடணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க தானே ஜெயிச்சிருந்துருக்கணும். அப்போது எப்பயுமே வந்து ஒரு கொலைக்கான நியாயம் அப்படிங்கிறது கோர்ட்டில் தான் கிடைக்குமே தவிர எலெக்ஷனில் இல்லை. இப்போது ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவுடைய மரணத்துக்கு வரலாம். அந்த மரணம் வந்து ஜூலை 5ஆம் தேதி 2024 நடக்குதுன்னு நினைக்கிறேன். நடந்தப்போ வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசி கொண்டு இருந்தது பா ரஞ்சித் அண்ணா அவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணா மீது மிக அதிகமான பக்தியும் மதிப்பும் இருக்குது. ஆனால் தொடர்ந்து பேசுகிறாரு. தொடர்ந்து மேடைகள்லையுமே வந்து இந்த கொலையை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அவர் வச்ச குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைய சூழ்நிலையில் திமுக மேலே தான் வச்சார். அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து யார் கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா பிஜேபியோட குண்டர்களும் அதிமுகவை சேர்ந்த நபர்களும் சேர்ந்து தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்ததாகவும், அவர் கொலை செய்யப்படுவார் என ஆல்ரெடி வந்து போலீஸ் வார்னிங் கொடுத்துமே அவர் வந்து தனியாக பைக் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியில் வந்தப்போ அவருடைய பா ரஞ்சித் அண்ணாவுடைய நிலைப்பாடு அப்படியே கொஞ்சம் மாறுச்சு. கொஞ்சம் தப்பாக பேசிட்டோமோ, தப்பாக யோசிச்சிட்டோமோ, தப்பான நபர்களை கை நீட்டிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் அவரோட எழுத்துக்கள் புரிய வச்சது.
ஆனால் திரும்ப மறுபடியும் வந்து இந்த அம்மா அதிமுக உடனே கூட்டணி வச்சுருக்காங்க, அதை பாராட்டி ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா எனக்கு அந்த நிலைப்பாடே புரியல. முதல்ல மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நிலைப்பாடே எனக்கு புரியல. ஏன்னா அவங்களுடைய கணவரோட கொலையில் அதிமுகவினரும் பிஜேபி தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க கூட போய் எப்படி நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க? சரிங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே ஆம்ஸ்ட்ராங் அண்ணா பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அவர் உயிரோட தானே இருந்தார், கொலை செய்யப்படலை. அதுலேயும் மிக முக்கியமாக 2024 எலெக்ஷன் பார்லிமெண்ட்டில் 40க்கு 40 சொல்லி அடித்த மாதிரி வின் பண்ணாங்கல்ல, எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்களே. அதுக்கப்புறமும் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து இறந்து போகிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை தானே. மக்கள் எப்படி வந்து தைரியமாக வாழ்வாங்க, எப்படி வந்து உங்கள் திமுகவை நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை ப. ரஞ்சித் அண்ணா வைத்தாரன்னா ப. ரஞ்சித் அண்ணா கிட்ட கேட்கறதுக்கு 1000 கேள்விகள் இருக்கு எனக்கு. ஏன்னா 13 பேர் வந்து தூத்துக்குடி கொலையில் சுட்டு கொல்லும்போது இந்த எடப்பாடியார் என்ன சொன்னார்? நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அப்போ மட்டும் சட்ட ஒழுங்கு சரியாக இருந்துச்சா? பொள்ளாச்சியில் அத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டதை நக்கீரன் கோபால் அவர்கள் நக்கீரன் பத்திரிகை மூலமாகவும் அவங்களுடைய சேனல் மூலமாகவும் வெளிக்கொண்டு வந்து அந்த ஆடியோஸ்லாம் நம்மளுக்கு இன்னுமே காதில் ஒலித்துட்டே இருக்குது. ஆனால் ஒருத்தர் மேலே கூட இந்த அதிமுக கேஸ் போடல. அதுக்கப்புறம் வந்து கனிமொழி அக்கா நிறைய பேர் போராட்டம் செஞ்சு தான் அப்புறம் மெல்ல கேஸ் எடுத்தாங்க. ஆனால் அந்த இதுலேயுமே மிக முக்கியமான குற்றவாளிகளை தப்பிக்க விட்டதாக நக்கீரன் கோபால் அவர்கள் இன்னும் சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு எக்ஸ் மந்திரியோடைய எக்ஸ் மினிஸ்டரோடைய பையன் வந்து இந்த கேஸில் ஆக்சுவலாக முக்கிய குற்றவாளி, ஆனால் அவர் தப்பிச்சிட்டார் அப்படின்னு இன்னமுமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த கேஸ் எடுக்கிறதுக்கே நாள் கடத்திய, அதுக்கப்புறம் அந்த கேஸோட தீர்ப்பு அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் தான் வந்துச்சு. அப்படிங்கிறப்போ எப்படி இந்த அதிமுகவும் எப்படி இந்த எடப்பாடியாரும் மனிதருள் புனிதரானார்கள்? இன்னும் என்ன அப்படின்னா அதிமுக கட்சிக்கு சேரதுக்கு முன்னாடியே இவர் வந்து மேலே நிறைய கொலை கேஸ்லாம் இருக்குது, கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் செஞ்சுட்டு இருந்தவர் அப்படின்னு எடப்பாடியார் மேலே நக்கீரன் கோபால் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரி, அதை கூட ஒதுக்கிட்டு இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு ஓல்டு வீடியோ தான் நான் சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது அருந்ததி இனத்தை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடப்பாடியார் ஊரை சார்ந்தவர், எடப்பாடியார் வீட்டை தாண்டி தான் வந்து அவர் எங்கேனாலும் போயிட்டு வரணும் போல். தன்னோட மகனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தன்னோட மிதிவண்டியை மிதிச்சுட்டு போயிருக்காரு. எடப்பாடியார் அவர்கள் வெளியிலேருந்து பார்த்துட்டு, நீ எப்படி என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஒடுக்கப்பட்ட கீழ் ஜாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அவர். சாதியான நீ வண்டியிலேருந்து இறங்கி சைக்கிளை தள்ளிட்டு போகாமல் ஓட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த உடம்பு சரியில்லாத அந்த மகனுக்கு முன்னாடியே தந்தையை கட்டி வச்சு அடிச்சிருக்காரு. அவரே அந்த சைக்கிளை மிதிச்சுட்டு அவசரமாக போனதுக்கான காரணம் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னமும் நேரத்தை கடத்தி அவரையே அடித்து அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நபர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவர் வந்து போஸ்ட் பண்ணது அதெல்லாமே வந்து ஏதோ செய்தி சேனலுக்கு கொடுத்ததான் நினைக்கிறேன். அந்த கட்டு வந்து இப்போ சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு சாதி வெறியனான எடப்பாடி அவர்களிடம் என்ன நியாயம் கிடைக்கும் அப்படின்னு ப. ரஞ்சித் அவர்கள் நினைக்கிறாங்க. ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களோட கேஸ், அந்த சாத்தான்குளம் கஸ்டோடியல் டெத்து, அதுக்குமே அப்போ உடனே நியாயம் கிடைக்கவே இல்லை. அது வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாமா, வயிற்று போக்குலாமா, அதனால தான் இறந்தாங்கன்னு எடப்பாடி அவர்கள் வந்து அறிக்கை விட்டார். ஆனால் அதுக்கான தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, கஸ்டோடியல் டெத், அது மிக பயங்கரமான கொடூரமாக வந்து அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துடலாமா? ஜெயராஜ் அவர்களுக்கும் மனைவி இருக்காங்க, ஃபெனிக்ஸ் அவருக்கும் மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அவங்களுடைய பார்வையிலிருந்து ப. ரஞ்சித் எப்படி தெரியும் இந்த மாதிரியான ஒரு அதிமுக பிஜேபிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறாரே, ஒரு நல்ல இயக்குனர் நினச்சோமே, இவருக்கு நல்ல புரிதல் இருக்கும்னு நினச்சோமே, இவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னு எப்படி ப. ரஞ்சித் பார்க்கப்படுவார்? எனக்கு சொல்லவே கூட கஷ்டமாக இருக்குது. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, அதாவது அதிமுக பிஜேபிக்கு அப்படின்னா நீங்களுமே இந்த கொலைகளுக்கெல்லாம் நீங்களுமே இந்த குற்ற செயல்களுக்கெல்லாம் வந்து துணை போகுவதாக தான் இங்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடைய கணவனோ மனைவியோ குழந்தையோ பெற்றோரோ பார்ப்பாங்க உங்களை. அப்படிங்கிறப்போ நான் மறுபடியும் கேட்குறேன், ஒரு கொலைக்கான தீர்வை கோர்ட்டில் தேடாமல், நான் மறுபடியும் கேட்குறேன், ஒரு கொலைக்கான தீர்வை கோர்ட்டில் தேடாமல் தேர்தலில் தேடுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? மன்னிச்சிடுங்கண்ணா. ஏன்னா நேற்று ஷாலின் மரியா போன்ற ஹாஃப் பாயில்டை எப்படி உங்களோட மேடையில் ஏற்றுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்டுட்டேன்.
இப்போ யோசிச்சு பார்த்தா தப்பு தான் புரியுது.